தி டிபேட்டுக்கு வரவேற்கிறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க காலையில காஃபி குடிக்கலாமா இல்ல டீ குடிக்கலாமான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவு அது உங்களுடையதுன்னு நீங்க ரொம்ப உறுதியா நம்புறீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த முடிவை எடுத்தது நீங்கள்தானா? இல்ல உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்களுக்கு தெரியாத வேறொரு சக்தி அதை தீர்மானிக்குதா? ஆ சுருக்கமா சொன்னா, நம்ம மண்டைக்குள்ள நாம அறியாத ஒரு குடியிருப்பாளர் இருக்காரா? நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் இயக்குறது யாரு? இந்த கேள்வியைத்தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நரம்பியல் விஞ்ஞானி பெஞ்சமின் லிபர்ட் செஞ்ச ஒரு முக்கியமான சோதனையை அடிப்படையா வச்சு நம்ம கிட்ட சுய விருப்பம், அதாவது ஃப்ரீவில் இருக்கிறது உண்மையா இல்ல அது நம்ம மூளை உருவாக்குற ஒரு பெரிய மாயான்னு விவாதிக்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் சுய விருப்பம்ங்கிறது ஒரு சிக்கலான விஷயம். அதை ஒரு சில நரம்பியல் சோதனைகளை வச்சு மட்டும் இல்லைன்னு முழுசா தள்ளிட முடியாது. இதுல தத்துவம், உளவியல்னு பல ஆழமான விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா நானும் நரம்பியல் சான்றுகள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு நினைக்கிறேன். நாம சுயமா முடிவெடுக்கிறதா நினைக்கிற அந்த உணர்வே நம்ம மூளையோட ஆழ்மன செயல்பாடுகள் நமக்கு காட்டுற ஒரு தந்திரமான நாடகம்தான். அவ்வளவுதான். சரி, உங்க வாதத்தை முதல்ல முன்வைங்க. நம்மள ஒரு உயிரியல் இயந்திரம்னு சொல்ற அளவுக்கு அந்த நரம்பியல் சான்றுகள்ல அப்படி என்னதான் இருக்கு? நிச்சயமா பெஞ்சமின் லிபிட்டின் சோதனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப எளிமையான ஒரு சோதனை. ஒருத்தரை உட்கார வச்சு அவங்க மணிக்கட்டை எப்ப வேணாலும் அசைக்க சொன்னாங்க. ஒரே ஒரு நிபந்தனை, எப்போ அசைக்கணும்னு மனசுல தோணுதோ அந்த நொடிய ஒரு கடிகாரத்தை பார்த்து குறிச்சுக்கணும். அதே நேரத்துல அவங்க மூளையில நடக்கிற மின் செயல்பாடுகளை ஒரு EEG கருவி மூலமா பதிவு செஞ்சாங்க. சரி, இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது? இங்கதான் விஷயமே இருக்கு. ஒருத்தர் இப்போ நான் கையை அசைக்கணும்னு நனவா உணர்றதுக்கு சுமார் அரை வினாடிக்கு முன்னாடியே அவரோட மூளையில அந்த செயலுக்கான தயாரிப்பு ஆரம்பிச்சிடுது. இத ஆயத்த நிலை ஆற்றல், அதாவது ரெடினஸ் பொட்டென்ஷியல்னு சொல்றாங்க. இத கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஜின்ல இருந்து ஒரு சின்ன முனகல் சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி தான். நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நனவா நினைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மூளையில அந்த செயலுக்கான இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம நனவு மனசு அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆன அரை வினாடி கழிச்சு தான், ஓ நான் தான் காரை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லுது. அப்போ வண்டியை ஓட்டுறது யாரு? நீங்க சொல்றது உண்மையிலேயே சிந்திக்க வைக்குது. மூளை முந்திக் கொள்ளுது, மனம் பின்தொடருது. இது நம்மள நாம்பளே புரிஞ்சு வச்சிருக்கிற விதத்தையே கேள்விக்குள்ளாக்குது. ஆனா இந்த கதையில ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு. லிபெட்டே அதை கண்டுபிடிச்சாரு. நீங்க அந்த தடுப்புரிமையை பத்தி பேச வர்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். லிபெட்டோட ஆய்விலேயே மூளை ஒரு செயலை ஆரம்பிக்க சிக்னல் கொடுத்தாலும் கடைசி ஒரு 200 மில்லி வினாடிகள்ல நம்ம நனவான மனசு ஒரு பிரேக் மாதிரி செயல்பட முடியும். வேண்டாம், இதை செய்யாதேன்னு சொல்ல முடியும். இதத்தான் அவரு தடுப்புரிமை அல்லது ஃப்ரீ வோன்ட்னு சொல்றாரு. அதாவது ஒரு தூண்டுதல்ல தொடங்குற சக்தி நம்ம கிட்ட இல்லைனாலும் அதை தடுக்கிற சக்தி இருக்கலாம். ஒரு ரயில் தண்டவாளத்துல போயிட்டு இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணது நாம இல்ல. ஆனா வழியில பிரேக் போட்டு நிறுத்த நம்மால முடியும். அது ஒரு விதமான கட்டுப்பாடு தானே. அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஆனா அந்த பிரேக் போடுற எண்ணம் மட்டும் எப்படி நம்மளோட சுயாதீனமான முடிவா இருக்க முடியும்? ஒருவேளை அந்த வேண்டான்னு சொல்ற எண்ணமும் கூட மூளையோட இன்னொரு தானியங்கி கணக்கீடா இருந்தா என்ன பண்றது? செய்ன்னு சொல்றதும் மூளைதான், செய்யாதேன்னு சொல்றதும் மூளைதான். நாம வெறும் பார்வையாளர் தான். அது மட்டும் இல்ல, லிபெட்டோட சோதனை ஒரு எளிய கையசைவை பற்றியது. ஒரு பொத்தான அழுத்துறதும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான தார்மீக முடிவு எடுக்கிறதும் ஒன்னா. ஒரு கம்பெனில வேலை பார்க்கலாமா வேண்டாமா, ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கலாமா வேண்டாங்கிற மாதிரியான சிக்கலான முடிவுகளுக்கு இந்த அரை வினாடி கணக்கு அப்படியே பொருத்த முடியுமா? மூளையோட செயல்பாடுகளை மட்டுமே வச்சு சுய விருப்பங்கிற பெரிய தத்துவத்தையே இல்லைன்னு சொல்றது சரியில்லை. நீங்க சொல்றது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா நவீன ஆய்வுகள் இந்த அரை வினாடி இடைவெளியை இன்னும் அதிகமாக்கி நம்மளை இன்னும் சங்கடத்துக்குள்ள ஆக்குது. இப்போ fMRI ஸ்கேன் பயன்படுத்துற ஆய்வுகள்ல ஒருத்தர் வலது பொத்தான அழுத்த போறாரா இல்ல இடது பொத்தான அழுத்த போறாராங்கிறத அவங்க நனவா முடிவு எடுக்கிறதுக்கு 7லிருந்து 10 வினாடிகளுக்கு முன்னாடியே 60% துல்லியத்தோட கணிக்க முடியுது. யோசிச்சு பாருங்க, 10 வினாடி. அந்த நேரத்துல நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா ஒரு விஞ்ஞானி உங்க மூளைய ஸ்கேன் பண்ணி நீங்க இன்னும் 10 செகண்ட்ல இடது பக்கம் தான் அழுத்த போறீங்கன்னு சொல்ல முடியும். இது நம்ம சுயவிருப்பம்ங்கிற கோட்டையோட அஸ்திவாரத்தையே ஆட்டங்காண வைக்குது இல்லையா? 10 வினாடிகள். அது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்குது. அப்போ நம்ம எண்ணங்கள் எங்கிருந்து தான் வருது?
இங்க தான் நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற அந்த குடியிருப்பாளர் மேடைக்கு வர்றாரு. நம்ம மனசுல திடீர்னு சில எண்ணங்கள், வார்த்தைகள், படங்கள் தோணும். இத மைண்ட் பாப்ஸ்ன்னு சொல்றாங்க. திடீர்னு ஒரு பழைய பாட்டு ஞாபகத்துக்கு வரும், இல்ல சம்பந்தமே இல்லாம ஒரு நண்பரோட முகம் மனசுல வந்து போகும். இந்த எண்ணங்களை நாம வரவழைக்கிறதில்ல, அது தானா வருது. இதுதான் நம்ம ஆழ்மனம் நம்ம கிட்ட பேசுற விதம். ஆமா ஆமா, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒரு பாட்டு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நாம அதை நிறுத்துன்னு நினைச்சாலும் சில சமயம் முடியாது. சரிதான், நம்ம எல்லார்கிட்டயும் இந்த அனுபவம் இருக்கு. ஆனா ஸ்கிசோஃப்ரேனியா போன்ற மனநோய்கள்ல இந்த அனுபவம் ரொம்ப தீவிரமா இருக்கும். அவங்களுக்கு மனசுல தோன்ற எண்ணங்களும் கேட்கிற குரல்களும் தன்னுடையது இல்ல, வெளியிலிருந்து யாரோ புகுத்துற மாதிரி உணர்வாங்க. இதுக்கு தாட் இன்சர்ஷன்னு பேரு. அவங்க அனுபவிக்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடக்கிற இந்த மைண்ட் பாப்ஸ் நிகழ்வோட ஒரு தீவிர வடிவம்தான். வித்தியாசம் என்னன்னா, அவங்க மூளை அந்த எண்ணங்களுக்கு இது வெளியிலிருந்து வந்ததுன்னு ஒரு லேபிள் ஒட்டிடுது. நம்ம மூளை இது நம்மளோட எண்ணம் தான்னு ஒரு கதையை உருவாக்கி நம்மள நம்ப வைக்குது. சொல்லப்போனா நாம எல்லாருமே ஒரே படகுல தான் பயணிக்கிறோம். அவங்களோட அனுபவம் தீவிரமானது, நம்மளோடது மென்மையானது. அவ்வளவுதான். நம்ம எண்ணங்களோட உண்மையான பிறப்பிடம் நாம இல்ல, நம்ம மூளையோட ஆழ்மனம்தான். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஸ்கிசோஃப்ரேனியாவை ஒரு தீவிரமான உதாரணமா காட்டுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது ஒரு நோய் நிலை. அதை வச்சு ஒட்டுமொத்த மனிதர்களோட சுய விருப்பத்தையும் வரையறுக்க முடியாது. ஒரு கார் பிரேக் பிடிக்காம போனா எல்லா கார்களோட பிரேக் சிஸ்டமும் அப்படிதான் சொல்ல முடியாது இல்லையா? நான் அப்படி சொல்ல வரல. அந்த நோய் நிலை இயல்பான நிலையில மறைஞ்சு இருக்கிற ஒரு உண்மையை தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு சொல்றேன். ஒரு சொட்டு தண்ணியோட வேதியியல் பண்புகள் தான் ஒரு கடல் தண்ணிக்கும் இருக்கும். அளவுதான் வித்தியாசம். சரி, அந்த வாதத்தை நான் ஒரு விதத்துல ஏத்துக்கிறேன். ஆனா இந்த மைண்ட் பாப்ஸ் அல்லது ஊடுருவும் எண்ணங்களை எதிர்மறையா மட்டும் பார்க்கணுமா? படைப்பாற்றல், புதிய யோசனைகள் எல்லாம் இப்படிதானே தோணுது. ஆர்க்கிமிடிஸ் யுரேக்கான்னு கத்துனதும் நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்ததும் திட்டமிட்ட சிந்தனைகள் இல்ல, அவை திடீர்னு உதித்தவை. அப்போ நம்ம ஆழ்மனம்ங்கிற அந்த குடியிருப்பாளர் ஒரு எதிரி இல்ல, அவன் ஒரு கூட்டாளி. அவன் நமக்கு யோசனைகளை தர்றான். அந்த யோசனைகளை வச்சு என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறது நம்ம நனவு மனசு. அது சுய விருப்பம் இல்லையா? நல்ல பாயிண்ட். ஆனா அந்த யோசனைய ஏத்துக்கலான்னு நீங்க எடுக்கிற முடிவு கூட இன்னொரு மைண்ட் பாப்பா கூட இருக்கலாம். ஒரு யோசனை வருது, அதை தொடர்ந்து இது நல்ல யோசனைன்னு ஒரு உணர்வு வருது. இது ரெண்டுமே ஆழ்மனத்தோட தயாரிப்புகள் தான். நீங்க அந்த ரெண்டுக்கும் நடுவுல நின்னு நான் தான் இதை தேர்ந்தெடுத்தேன்னு ஒரு கதையை உருவாக்கிக்கிறீங்க. உளவியலாளர் டேனியல் வெக்னர் சொல்ற மாதிரி இது நனவான விருப்பத்தின் மாயை, இல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ் வில். எனக்கு இதுல முழுசா உடன்பாடு இல்ல. லிப்பெட்டோட சோதனையோட நம்பகத்தன்மையே பலமுறை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. உதாரணமா, ஒரு செயலை செய்யணும்னு எண்ணம் தோண்ண சரியான மில்லிமினாதிய ஒருத்தரால கடிகாரத்தை பார்த்து துல்லியமா சொல்ல முடியுமாங்கிறதே சந்தேகம்தான். அது ஒரு தோராயமான கணக்கு தான். அது மட்டும் இல்லாம, நீங்க சொன்ன அந்த ஆயத்த நிலையாற்றல், அதாவது ரெடினஸ் பொட்டென்ஷியல், அது ஒரு முடிவோட தொடக்கத்தை குறிக்காம வெறும் நரம்பியல் செயல்பாடுகளோட சீரற்ற ஏற்ற இறக்கமா கூட இருக்கலான்னு சில நவீன ஆய்வுகள் சொல்லுது. அது எப்படி? உதாரணத்துக்கு, ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஸ்டார்டிங் லைன்ல நிக்கிறாரு. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் ஓடணும். ஆனா எப்ப சத்தம் கேட்கும்னு அவருக்கு தெரியாது. அதனால அவரோட தசைகள் எல்லாம் தயார் நிலையில இருக்கும். ஒரு விதமான ஒரு பதற்றத்தோட ஆற்றலை திரட்டி வச்சிருப்பாரு. அது மாதிரி நம்ம மூளை ஒரு செயலை செய்யறதுக்கு தயாரா இருக்கலாம். ஆனா அதுவே அந்த செயலை செய்யணும்னு முடிவெடுத்ததுக்கான அர்த்தம் இல்ல. அந்த ரெடினஸ் பொட்டென்ஷியல் ஒரு பொதுவான தயாரிப்பா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கான உத்தரவா இருக்க வேண்டியதில்ல. நீங்க சொல்ற விமர்சனங்கள்ல உண்மை இருக்கு. லிபெட்டோட அசல் சோதனைக்கு பல வரம்புகள் உண்டு. ஆனா அதுக்கு பிறகு வந்த எஃப்எம்ஆர்ஐ ஆய்வுகளை அவ்வளவு எளிதா புறக்கணிக்க முடியாதே. 7 முதல் 10 வினாடிகளுக்கு முன்னாடியே ஒரு முடிவை கணிக்க முடியுதுங்கிறது ஒரு சாதாரண சீரற்ற ஏற்ற இறக்கமா இருக்க வாய்ப்பில்ல. அது ஒரு தெளிவான வடிவத்தை காட்டுது. நாம எடுக்க போற முடிவுகளோட நிழல் நம்ம நனவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மூளையில விழுந்துடுது. அந்த நிழலை வச்சு பார்க்கும்போது நம்மள ஒரு உயிரியல் இயந்திரம்னு சொல்றதுல தப்பில்லையே. ஆனா மனுஷங்க அப்படி இல்ல. திடீர்னு ஒரு எண்ணம் வந்தாலும் அதை நாம கேள்வி கேட்கிறோம், அலசி ஆராயறோம். இந்த எண்ணம் ஏன் எனக்கு வந்தது, இது சரிதானான்னு யோசிக்கிறோம். ஒரு பாடல் மனசுல ஓடினாலும் சரி, இது வெறும் பாட்டு தான்னு நம்மால அதை அடையாளம் கண்டு ஒதுக்க முடியுதே.
அந்த அடையாளம் கண்டு கேள்வி கேட்டு நிராகரிக்கிற திறன் ஒரு இயந்திரத்துக்கு இருக்காதே. அதுதானே நனவோட உண்மையான வேலை. அந்த நிராகரிக்கிற உணர்வு கூட மூளையோட இன்னொரு கணக்கீட்டின் விளைவுதான்னு நான் மறுபடியும் சொல்லுவேன். அது உண்மையான சுய விருப்பத்தின் வெளிப்பாடு இல்ல. அந்த நிராகரிக்கிற செயல் நம்ம சுய பிம்பத்தோட அந்த எண்ணம் ஒத்துப்போகாததால நடக்கிற ஒரு தானியங்கி செயல்பாடு. நாம யாரு, நம்ம கொள்கைகள் என்னன்னு நமக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்கு விரோதமா ஒரு எண்ணம் வரும்போது நம்ம மூளையோட பாதுகாப்பு அமைப்பு அதை தானாகவே தள்ளிவிடும். இது எல்லாமே திரைக்கு பின்னால நடக்குது. நரம்பியல் பார்வையில ரொம்ப குறைவு. நம்மளோட விருப்பங்கள், ஆசைகள், முடிவுகள் எல்லாமே நம்ம மரபணுக்கள், கடந்த கால அனுபவங்கள், நம்ம மூளையோட வேதியியல்னு பல காரணிகளால முன்னரே தீர்மானிக்கப்படுது. நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதா உணர்ற அந்த நொடி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டோட கடைசி வரிய நாம உணர்ச்சி பொங்க படிக்கிற மாதிரி தான். இன்றைய உரையாடலை பார்க்கும்போது நரம்பியல் சான்றுகள் சுய விருப்பங்கிற நம்மளோட ஆழமான நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சவாலை முன்வைக்குதுங்கிறது தெளிவா தெரியுது. ஒரு செயலுக்கான தயாரிப்பு நம்ம மூளையில நாம் அதை நனவா உணர்றதுக்கு வினாடிகளுக்கு முன்னாடியே தொடங்கிடுதுங்கிறது நம்ம உள்ளுணர்வுக்கு முற்றிலும் முரணானது. ஆமாம், நம்ம எண்ணங்கள் தன்னிச்சையா தோன்றுவதும் சில சமயங்கள்ல நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம இருப்பதும் நம்ம மனதோட முழுமையான எஜமானர்கள் இல்லைங்கிற ஒரு சங்கடமான உண்மையை நமக்கு காட்டுது. இந்த சான்றுகளோட அடிப்படையில பார்த்தா நம்ம சுயவிருப்பம்ங்கிற உணர்வு நம்மள தொடர்ந்து செயல்பட வைக்கிறதுக்காக நம்ம மூளை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த ஆனா அதே சமயம் ஒரு மாயான அனுபவமா இருக்கலாம். அதே சமயம் இந்த நரம்பியல் ஆய்வுகளுக்கு அதோட சொந்த வரம்புகள் இருக்குங்கிறதையும் நாம விவாதிச்சோம். ஒரு ஆய்வகத்துல செய்யப்படுற ஒரு எளிய கையசைவை வச்சு வாழ்க்கையோட சிக்கலான தார்மீக முடிவுகளை பத்தி முழுமையா பேசிட முடியாது. ஒரு செயலை தடுக்கிற தடுப்புரிமை, நமக்குள்ளேயே தோன்ற ஒரு எண்ணத்தை கேள்வி கேட்கிற நம்ம திறன், இதெல்லாம் நனவோட பங்களிப்பு இன்னும் முழுமையா புரிஞ்சுக்கப்படறங்கிறது காட்டுது. சுய விருப்பம்ங்கிறது ஒரு தத்துவார்த்த மற்றும் உளவியல் ரீதியான உண்மை. அதை வெறும் நரம்பியல் செயல்பாடுகளா சுருக்கி மதிப்பிட முடியாது. இறுதியா நாம உயிரியல் இயந்திரங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எளிய பதில் இல்ல. நம்ம மூளையோட ஆழ்மனம், அதாவது அந்த குடியிருப்பாளர், நம்மள வழிநடத்துறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அந்த வழிகாட்டுதலுக்குள்ள நம்ம நனவான மனசோட பங்கு என்ன, அதோட எல்லைகள் என்னங்கிறத பத்தின தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சுய விருப்பம்ங்கிறது நாம நினைச்ச மாதிரி ஒரு ஒற்றை நொடி முடிவில்ல. அது ஒரு நீடித்த சிக்கலான செயல்முறையா இருக்கலாம். இந்த இரு பார்வைகளையும் கருத்தில் கொள்வது மனம் மற்றும் மூளைக்கு இடையிலான இந்த மர்மமான உறவை பற்றி மேலும் ஆழமாக ஆராய இந்த தரவுகள் நம்மை தூண்டுகின்றன.